சும்மாவே நமக்கு மூட் ஸ்விங்ஸ்லாம் தாறுமாறாக இருக்கும். இந்த 5th மந்த் ப்ரெக்னன்சியில் கேட்கவா வேணும்? என்ன நான் எமோஷனலி ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு நான் பண்ணுற 5 விஷயத்தில் மொதல் விஷயம், எழுந்த உடனே ஃபோன் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டேன். ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு வார்ம் வாட்டர் ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக குடிச்சுக்கிறேன். இது எனக்கு ப்ரெக்னன்சி கான்ஸ்டிபேஷன்ல இருந்தும் ஹெல்ப் பண்ணுது. நம்பர் 2, ரொம்ப ஹெக்டிக்காக ஃபீல் பண்ணும்போது ஐ ஹவ் ஸ்டார்டட் டு ரைட். ஸோ தட் ரொம்ப சில்லியான விஷயமா இருந்தால் கூட என்னோட இமோஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்பர் 3, நான் ஒர்க் பண்ணும்போது கொஞ்ச நேரம் என் மைண்டை காம் பண்ணுற மாதிரி மியூசிக் கேட்குறது. இது ரொம்ப பவர்ஃபுல். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக மூட் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த விஷயம். அண்ட் நம்பர் 4, இது இன்னும் ஐம் ஜஸ்ட் ட்ரையிங் தான். பிகாஸ் டாக்டர் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. பட் காலையில் எழுந்திரிக்க லேட் ஆயிடுது, என்னால் வாக்கிங் போக முடிய மாட்டேங்குது. பட் டெய்லி ஒரு சின்ன வாக் போனால் கண்டிப்பாக எனக்கு பெட்டராக ஃபீலாக இருக்கும். இமோஷ்னலாக ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 5, எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபோன் பேசுறதை ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஃபோன் மணிக்கணக்காக பேசிகிட்டே இருப்பேன். பேசிகிட்டே வீட்டு வேலை ஏதாவது இருந்தால் பார்த்துருவேன். எனக்கு வீட்டு வேலை செய்கிறக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது வந்து நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். அது வந்து என் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்கள் இமோஷன்ஸை ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.